சிவகார்த்திகேயன் அவரோட வைஃபான ஆர்த்தி கூட சேர்ந்து மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இருக்க கள்ளழகர் கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காரு. மேலும் கள்ளழகரை பார்த்து சாமி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா கோவில்ல காவல் தெய்வமா இருக்க 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதிக்கு போயிட்டு அறிவால காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. மேலும் கோயில் நிர்வாகம் ஆர்த்தி அண்ட் சிவகார்த்திகேயனுக்கு வரவேற்பு கொடுத்து மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் அண்ட் ஆர்த்தி 2 பேருமே கள்ளழகர் கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் பலருமே சிவகார்த்திகேயனை பார்க்கறதுக்காக கூட்டமா கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கிரௌட ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கறனால சிவகார்த்திகேயன் சீக்கிரமாவே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மேலும் ரீசெண்டா சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்த அமரன் படம் வேற லெவல்ல ஹிட் ஆயிருச்சு. இது நாள் வரைக்கும் சிவகார்த்திகேயன் நடிச்ச நடிப்புலயே இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அமரன் படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு 3வது முறையா பாய் பேபி பிறந்திருந்துச்சு. மேலும் தன்னோட மகனுக்கு பேர் வைக்கிற விழாவை கூட ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணி முடிச்சிருந்தாரு. மேலும் அடுத்தடுத்து சிவகார்த்திகேயன் நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. அது எல்லாமே பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கறனால இதுக்கப்புறமா கண்டினியூஸா ஷூட்டிங்ல பிஸி ஆயிருவாரு. அதனால நேர்த்தி கடனை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வைஃப் ஆர்த்தி கூட சேர்ந்து கள்ளழகர் கோயிலுக்கு சாமி தரிசனம் பண்ணிட்டு நேர்த்தி கடனையும் செலுத்திட்டு வந்திருக்காரு.